ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஆர்ஆர் கார் கரேஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போனால் சாண்ட்ரோ தான். இந்த சாண்ட்ரோவில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்குற கம்ப்ளைண்ட், எனக்கு வண்டி வந்து ஒன்று ரேஸ் ஆகுது, ரெண்டாவது எனக்கு மைலேஜ் வரமாட்டேங்குது சொல்கிறீங்க. சில பேர் வந்து எனக்கு லாங் டிரைவ் போக சொல்ல ஒரு 20-30 கிலோமீட்டர் நல்லா போகுது, வண்டி ஆஃப் ஆகிடுது, அதுக்கப்புறம் கூலிங் ஆனால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்க. இதுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் மைலேஜுக்கு நான் சொல்கிறேன், மைலேஜுக்கு செக் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா 4 ஃப்ளக்கு செக் பண்ணுங்கள். சைலன்சர் லீக் இருக்கா பாருங்கள், சைலன்சர் லீக் இருந்தாலும் மைலேஜ் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் ஃபில்டர் பக்கத்தில் இந்த ஆயிலிங் சென்சார் வரும். நம்ம பேசி போட்டாலும் இது பண்ணாலும் ஆயிலிங் சென்சார் வரும். இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சென்சார் லீக் ஆனாலும் உங்களுக்கு மைலேஜ் வராது. ரெண்டாவது சென்சார் வந்து வேலை செய்யணும், வேலை செய்யாமல் இருந்தாலும் மைலேஜ் வராது. இதை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏர்மா சென்சார் வரும். இந்த சென்சார் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. இது பெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மைலேஜ் வராது. அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு அது ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னாக்கா நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது, இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எல்லாமே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றவே மாட்டிங்க, நான் இப்போ தான் மாற்றினா 10,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. ஆனால் ஆயில் பார்க்குறது நல்லா தான் இருக்கும். இது வந்து நார்மல் ஆயில் தான், நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் கூட போட வேண்டியது கிடையாது. அதனால் ஆயிலை வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஆயில் போட்டுச்சுன்னா ஆயில் மாற்றுங்க. சைலன்சர் ஜாக்கி தூக்கி இல்லை ரேம்ப்லேயோ போட்டு சைலன்சரை செக் பண்ணுங்கள். சைலன்சரில் எங்கேயாச்சும் சின்ன ஓட்டர் இருக்கா இல்லை எதனா லீக் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஃபியூல் எனக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டு வண்டி ஆஃப் ஆகுது, அந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுனாக்கா டேங்க் மோட்ரு வந்து செக் பண்ணி பாருங்கள். டேங்க்கில் வந்து ரெஸ்ட் ஆகிட்டு டேங்க் மோட்ரு வந்து ஜாம் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் தான் ஆகும். அதுவும் 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு. டேங்க் மோட்ரு கம்ப்ளைண்ட் வந்து டேங்க் மோட்ரு ப்ரெஷர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வண்டி ஆயிலிங் சரியாக இருக்காது, துருன்னு ரேஸ் ஆகும். அதேமாரி வந்து இந்த டேட்டல் பாடி இது கழட்டி இதை ரெஸ்ட் ஆஃப் டேட்டல் க்ளீனுன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை வாங்கி அதனால் க்ளீன் பண்ணி போடுங்க டேட்டல் பாடியை வந்து. ரெண்டாவது வந்து நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வைப்பர் கவுலை வந்து கம்பல்சரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1 இயருக்கு ஒரு வாட்டி இந்த வைப்பர் கவுலை கழட்டிட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து தண்ணி அடிங்க, வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னாக்கா 2 சைடில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்க தண்ணி போட்டுட்டு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுனாக்கா உள்ளே ரெஸ்ட் ஆகிட்டு காலாண்ட தண்ணி வர கம்ப்ளைண்ட் வரும். உங்களுக்கு மழை பெஞ்சானா காலாண்ட தண்ணி வரும், ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்க. அதனால் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.